இன்னைக்கு தூங்கி எழுந்தாச்சு. முதல்ல வியாபாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடும். தோத்துற ஆண்டவரே, தோத்துறப்பா, தோத்துற ஆண்டவரே, இன்னைக்கு என்ன நீங்கள் எழுந்துக்க உதவி செஞ்சீங்க. தோத்துறப்பா, தோத்துறப்பா, தோத்துறப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. தோத்துறப்பா, தோத்துறப்பா. நான் இன்னைக்கு வியாபாரத்துக்கு போகிற ஆண்டவரே, நல்ல வியாபாரம் ஆகி வீட்டுக்கு வரும்போது கை நிறைய பணத்தோடு நான் வர உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் தான் என் கூட வரணும், எனக்கு யாருமே கிடையாது, நீங்கள் தான். நீங்கள் வாங்க, பார்த்துக்குங்க. ஏசப்பா, ஸ்தோத்திரம். ஆமென். கருவாடுமா, கருவாடு, வாழை கருவாடு, வஞ்சிர கருவாடு, நெத்திலி கருவாடு, கருவாடுமா, கருவாடு. ஏம்மா, யாருக்கு வேணும் கருவாடு? எதாவது வாங்கிக்கிறீங்களா அக்கா? கருவாடு வாங்கிக்கிறியாக்கா? சரி அக்கா. ஏக்கா பார்த்தாலக்கா எப்படிக்கா இருக்கிற? ஏக்கா கொஞ்சம் அதை இறக்கி விடுக்கா, ஒரே வெயிட்டாக இருக்குது. அக்கா எப்போ தான் வாழை கருவாடு, வஞ்சிர கருவாடு, நெத்திலி கருவாடு. உனக்கு என்னக்கா வேணும்? ஏக்கா என்னக்கா இப்போதான் கடல்லேருந்து பூச்சின்னு வந்தேன், நீ பண்ணு பறக்க விடையாக்கா. என்னக்கா? கருவாடு வஞ்சனம்லாம் எனக்கு தெரியாதுக்கா. இது வாங்கிக்கா, இது ரொம்ப நல்லதுக்கா, இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுக்கா. ஏக்கா என்னக்கா நீ? சரி, எவ்வளோமா கிலோ? கிலோ இது 150 ரூபா. இது ஏக்கா இருக்கா, கடல்லலாம் போயிட்டு பூச்சின்னு வரோம்க்கா. என்னக்கா நீ? இது 150 ரூபா, இது 175 ரூபாய்க்கா. இது உனக்காக 200 கொடுப்பேன். இது ஒரு 175 ரூபா போட்டுக்கோ. இது ஒரு 50 ரூபாய்க்கா. நெத்திலி மட்டும் 50 ரூபா 1/4 கிலோ. கொஞ்சம் குறைச்சி கொடுமா. என்னக்கா ஒரே பேஜாரா போச்சு உங்ககிட்ட. அப்பா பாரு, குறைச்சி கொடு, குறைச்சி கொடு. சரிம்மா, கொடுமா. இதில் ஒரு 1/2 கிலோ கொடு, நெத்திலியில் 1/2 கிலோ கொடு. வேற என்ன கருவாடு வச்சிருக்கிறீங்க? வாழை கருவாடு இருக்கு. வாழை கருவாடு ஒரு 1/4 கிலோ கொடு. பணம் கொடுக்கா ஏக்கா. ஏக்கா குடிக்க கொஞ்சம் தண்ணி கூடக்கா. ஏக்கா வர ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. இந்தாக்கா. ஏக்கா ஒரு கையை பிடிக்கா. ஏக்கா எவ்வளோ கஷ்டம்மா, இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு போற. என்னக்கா அக்கா தங்கச்சிக்கு ஊருக்கு போது வாங்கி கொடு. இன்னும் 100 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கலாம்ல. அடுத்த வாரம் வாமா, வாங்கிக்கிறேன். நல்ல கருவாடெல்லாம் எடுத்துட்டு வா. இதுக்கு மேல நல்ல கருவாடு வர உனக்குப்பா. ஏன் சுதாக்கா எப்படி இருக்கிற? ஏக்கா கருவாடு வாங்கிக்கோக்கா. ஏன்? குழம்பு செஞ்சுட்டேங்க, நாளைக்கு வாங்கிக்கிறேன். நீ நாளைக்கு தான் செய்ய, கொஞ்சம் வாங்கிக்கேக்கா. வேண்டாக்கா, நாளைக்கு வாங்கிக்கிறேன். சரி ஏக்கா. சுமதிக்கா கருவாடு பிடிக்கா. கருவாடு எனக்கு வேணாமா. ஏக்கா நீ முதல்ல இறக்குக்கா. என்னக்கா நீ சும்மா ஐயாக்கா இறக்குக்கா. முதல்ல வெயிட்டா இருக்குது, இறக்குக்கா. நீனு என்னக்கா கருவாடு வேணாம்? கருவாடு வேணாமா. ஐயாக்கா வாங்குக்கா. நீ ஏன் வாங்கலன்னா எப்படிக்கா? ஐயாக்கா என்னக்கா நீ இப்படி பண்ற? வாங்க உட்காருக்கா, உட்காருக்கா. மத்தவங்க எல்லாம் வெயில காய வச்சு நான் தச்சு கொடுப்பாங்க. நான் பாரு அப்படியே போனேன். அடுத்த வாரம் வாங்கிக்கிறேன். பாரு எங்க வீட்டுக்காரு போனாரு, அப்படியே புடிச்சிட்டு வந்தாரு, எடுத்து வந்து விக்கிறேன். இதை விட யாரா கிடைக்குமா? புடிக்கா ஏக்கா. வாக்கா இந்த புடிக்கா வச்சுக்கோ. நீ அப்புறம் காசை கொடுக்கா. நீ புடிக்கா ஏக்கா. நீ ஏன் வாங்கலன்னா எப்படி? சரிக்கா, சரி அடுத்த வாரம் வாங்கிக்கோ. சரிக்கா வரேன். கருவாடு, வாழை கருவாடு, வஞ்சன கருவாடு, நெத்திலி கருவாடு யாருக்கு வேணுமாம்மா? வாமா. ஏம்மா கொடுமா. என்னம்மா வேணும் உங்களுக்கு? கருவாடு காசே வந்துருச்சு. தாங்கம்மா. ஏம்மா ஸ்தோத்திரம் ஏசப்பா. இன்னைக்கு நல்ல வியாபாரம் எல்லாம் முடிஞ்சிச்சு. நல்ல காசும் பார்த்தேன். சரி ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா நமக்கு எல்லாம் கருவாடு விற்க உதவி செஞ்சாரு. ஆமா ஏசப்பா தோத்துறோம் ஆண்டவரே. உண்மை நன்றியோடு நாம பார்க்குறேன் ஏசப்பா. தோத்துறோம் ஆண்டவரே, தோத்துறப்பா. எல்லாம் விற்றீங்க, எல்லாம் வாங்க உதவி செஞ்சீங்க, ஆளை கொடுத்தீங்க. தோத்துறோம் ஏசப்பா. தோத்துறோம். எஸ்தர். யாரு?
நான் தான் பரலோகத்துல இருந்து தேவதூதர் வந்திருக்கேன். இன்னாது தேவதூதரா? ஐயோம்மா, எனக்கு பயமா இருக்குது. ஐயோ, நிஜமாவே நீ தேவதூதர் தானா? ஆமா. எம்மா, உன்னை கொஞ்சம் தொட்டு பார்க்கதா? எம்மா, அழகா இருக்கிற. எம்மா, சூப்பரா இருக்கிற. என்ன தேவதூதரே, சொல்லுங்க. நீ பண்ற ஜபத்தையும் நல்ல காரியத்தையும் ஏசப்பா கேட்டு உன்னை பரலோகத்துக்கு கூப்பிட்டு வர சொன்னாரு. நாளைக்கு இதே டைம்ல நில்லு, நான் வந்துருவேன். ஆயத்தமா இரு. சரி சரி, நாளைக்கு இதே டைம் வந்துருவீங்கல்ல? வந்துருவேன். பட்டு படம்லாம் கட்டியிருக்கட்டா? சரி சரி சரி. ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியலையே. கையை ஓடல, காலம் ஓடல, தேவதூதர் வர வந்துட்டாங்க. ஐயோ, இரு, முதல்ல மாத்தலை கிட்ட போய் சொல்லு. ஏக்கா, மாத்தலக்கா. சொல்லுமா அக்கா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன் என் வீட்டுல. அப்ப பார்த்தா தேவதூதர் வந்துட்டாங்க. அப்படியா? என்னை கூட்டிட்டு போற சொன்னாங்கக்கா. எங்கம்மா? பீச்சுக்கா. பீச்சுக்கா இல்ல சினிமாக்கா இல்ல பார்க்குக்கா? என்னக்கா நீனு பேர் மட்டும் மாத்தால வச்சீங்கன்னா தேவதூதர் வந்து பீச்சு கூட்டு போவாரா? பரலோகத்துக்கு கூட்டு போறாராங்க. ஆமா. சரி, இந்த விஷயத்த யார்ட்டையும் சொல்லிடாத. பக்கத்துல இருக்க சித்திராட்ட உன் தங்கச்சிட்ட மட்டும் சொல்லிடாத. நான் எல்லார்ட்ட போய் சொல்லிடாத. நான் தேவதூதர் நாளைக்கு வருவாங்க, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். சரியா? சரி, வரட்டுமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மாரியாள் வந்து பரலோகத்துக்கு போதா. அது மட்டுமா ஜெபம் பண்ணுது? நாமளும் ஜெபம் பண்றோம். நாமளும் போயிடலாம். நான் போய் சொல்லிட்டு வரேன். சுதா, சுதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மீன்காரமா வராங்கல்ல, மரியாள், அவங்க வந்து பரலோகத்துக்கு போறாங்களாம். நாமளும் போலாம். அவங்க மட்டும் தான் ஜெபம் பண்றாங்களா? நாமளும் தான் ஜெபம் பண்றோம். நான் போய் சுமதி கிட்ட சொல்லிட்டு வரேன். சுமதி, சுமதி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மீன்காரமா வராங்களே மரியாள், அவங்க வந்து கருவாடு விற்கிறாங்களே, அந்த அம்மா வந்து பரலோகம் போறாங்களாம். பரலோகம் போறாங்களா? அவங்க மட்டும் போறாங்களா? இவ்வளவு சீக்கிரம் இந்த வயசுல பரலோகம் போறாங்களா? அவங்க அங்க பரலோகத்துக்கு போறாங்களாம். தேவ தூதருக்கு வந்து அவங்கள கூட்டிட்டு போறாங்களா? அப்படியே? அப்ப நம்ம தான காசு கொடுத்து கருவாடு வாங்குறோம், நம்ம ஏன் கூட்டிட்டு போக மாட்டோம்? நாமளும் போலாமா? நாமளும் போலாமா? சரி, போலாம். ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சு. 11 ஆயிடுச்சு. தேவதூதர் நேரம் வரேன்னாரு. ஐயோ, நான் வேற கிளம்பி ரெடியா இருக்கணும். நான் வரேன். முதல்ல இன்னைக்கு தேவதூதர் வர போறாரு. என்னை பார்த்த உடனே அவர் அழகா இல்லை நான் அழகான்ற மாதிரி பார்க்க போறாரு. ஐயோ, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. மரியாள், மரியாள், ரெடியா இருக்கியாமா? நம்ம போலாமா? பாரு ஏசப்பா, நான் எல்லாம் போட்டுட்டு சூப்பரா சும்மா இதுவா இருக்கிறேன். வந்துட்டேன் தேவதூதரே. பாரு சும்மா ஜம்முன்னு இருக்கிறேனா? இருக்க வா, நம்ம போலாமா? ஐயோ, நான் ஏதோ மறந்துட்டேனே. என்ன மறந்தேன்? ஒரு ஃபோனை மறந்தேன். ஐயோ, இல்லையா, இது இல்லையா, ஏதோ மறந்துட்டேன். கருவோட இதை போய் மறப்பேனா நானு? வா தேவதூதர் போலாம். என்னதுமா இது ஒரே நாத்தடிக்குது, இதெல்லாம் கொண்டு வர? நான் வாசனையா இருது. நான் நீனு இப்படி பேசினா பத்தியா? நீனே சும்மா பஜாரா போயிடுச்சு. ரொம்ப தான் இது. இங்க இருக்க எல்லாருக்கும் நான் தான் கருவாடு வைப்பேன். எல்லாரும் என்கிட்ட தான் வாங்கி சூப்பரா இருக்குன்னு நாங்கள் ஏசப்பாக்கு கொஞ்சம் செஞ்சு குழம்பு வச்சு ஊட்டி விடறதா வரேன். ஐயோ, இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது பரலோகத்துக்கு. கொஞ்சம் இது இல்லைன்னா என்னால இருக்க முடியாது. நான் இதனால தானே நீங்க வந்து நான் வரேன் ப்ளீஸ். இதை நான் எடுத்துக்கிறேன். நீங்க என்ன பிடிச்சிக்குங்க, நான் இதை எடுத்துக்கிறேன். இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா பரலோகமே நாரி போயிடும். இதெல்லாம் நாராது. நான் இப்படி வச்சுக்கிறேன். சென்ட் எல்லாம் போட்டுன்னு என்னை கொஞ்சம் கூட்டு போயேன். என்னமோ பண்ணு. எப்படி போறோம்? இதோ என் கையை பிடிச்சிக்கோ, நம்ம பறந்த. அது பறந்தா? சரி. சித்ரா, சுதா, வாங்க வாங்க. அந்த தேவதூதர் வந்துட்டாங்களா? நாமளும் போய் பார்க்கலாம். வாங்க வாங்க. எல்லாத்தையும் இது கை இந்தமா பேச்சாரா இருக்குதுமா, ஒரே நோவுதுமா. தேவதூதர் என்ன ஏமாந்துற போனா? இதோ கொஞ்சம் தூரம் தான், போயிடலாம் போயிடலாம். இது ஒரே பேச்சாரா இருக்குது. ஓ, இதை தூக்கி பண்றது தெரியலையே. திரு தேவதூதர். ஆமா, நல்ல ஜோரா, நல்ல சத்தமா. சூப்பரா இருந்ததா நாடகம்? நல்லா இருந்ததுன்னு சொல்றவங்களா இன்னும் நல்ல ஜோரா கரங்களை தட்டி நல்ல ஜோரா.
சரி, நல்லா இருந்தது. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன புரிஞ்சுது இந்த நாடகத்தில்? கருவாடு சாப்பிடக்கூடாதா? கருவாடு குழம்பே வச்சு சாப்பிடக்கூடாது. சரி, விட வேண்டியதை நம்ம விட்டுடணும். பழைய வருடத்தில் இருக்கிறோம் நம்ம, சரிங்களா? புது வருடத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். ஒன்று எடுத்து காட்டுங்க, சரிங்களா? நாம் விட வேண்டிய பாருங்கள், அந்த நாடகத்தில் பார்த்ததானே எஸ்தர் என்கிறவங்க நல்லா தான் ஜெபிச்சாங்க, நல்ல ஆலயத்துக்கு வருவங்க தான், நல்லா வேதம் வாசிக்கிறவங்க தான். ஆனாலும் கருவாடு கூட என்ன பண்ணுச்சு? விட்டுட்டு இருக்க முடியல. அதுபோல தான் நம்ம ஒவ்வொருவர்கிட்டையும் ஏதோ ஒரு காரியம் தேவனுக்கு பிரியமில்லாது இல்லை விட வேண்டிய ஒரு காரியம் இருக்கும் இல்லையா? தேவதூதன் சொல்கிறம்மா இதெல்லாம் வேண்டாமான்னா, ஐயோ இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, சீரியல் பார்க்காம என்னால் இருக்க முடியாது, இதை செய்யாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறோம் இல்லையா? வர புது வருஷத்தில் இல்லை, இப்போயே நம்ம என்ன பண்ணோம்? ஒரு புதிய தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். விட வேண்டியதை விட்டால் தான் நம்ம எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். இரண்டாவது ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், யாரும் யார் காலையும் பிடிச்சின்னு பரலோகம் போகவே முடியாது. ஆமேன். ஏன்னா எங்கள் அம்மா நல்லா ஜெபிக்கிறாங்க, எங்கள் அப்பா நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா சூப்பராக இருக்கிறாரு, அதனால எங்கள் அப்பா அம்மா போகும்போது நான் அவங்க காலை பிடிச்சிட்டு போயிடுவேன், இல்லை அவங்களோடு கூட நான் பரலோகம் போயிடுவேன்னு நினச்சா போகவே முடியாது. அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் தான் கிடைக்கும், சரிங்களா? அப்போ குடும்பமாக ஜபம் பண்ணுவோம், விட வேண்டியதை விடுவோம், சரியா? நாம் பரலோகத்தின் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுவோம். இன்னொரு விஷயக்காரங்களை தட்டுவோமா?